ஒய் மென் ஆர் மென்டலி வீக் இன் திஸ் மாடர்ன் எரா. இந்த மாடர்ன் எரால ஏன் மென் ரொம்ப வீக்கா இருக்காங்க, அதுவும் மென்டலி. பிசிக்கலி கூட விட்டுருங்க, மென்டலி. 1980 ஆர் 1940ல இருந்து 2000 வரைக்குமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் மென் இருந்தாங்க. எப்படி ஸ்ட்ராங் மென் இருந்தாங்க அப்படின்னா, பிகாஸ் அந்த டைம்ல நிறைய வேர்ல்டு வார் 2 நடந்துச்சு, ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அதிகமா இருந்துச்சு. ஸோ அதனால மென் ஹார்ட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ஒர்க்ல இருக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ தே ஆர் மென்டலி வெரி ஸ்ட்ராங் ஆன் த டைம். பட் நவ் ரீசெண்டா நம்ம அப்படி இருக்கோமான்னு கேட்டா கிடையாது. பிகாஸ் நானுமே ஒரு வீக் பாயா தான் இருந்திருக்கேன். பட் ஸ்ட்ராங் மென்னா மாறுறதுக்கு எனக்கு நிறைய நாள் தேவைப்பட்டுச்சு. நான் ஒன்னும் பிச் பர்ஃபெக்டா நான் மாறிட்டேன், நான் சூப்பர் ஆயிட்டேன், வாவ்னு ஆயிட்டேன் அப்படி நான் சொல்ல. பட் த திங், ஐம் ஜஸ்ட் சேஞ்சிங் மை ஜேர்னி, ஐம் ஜஸ்ட் சேஞ்சிங் த டிரான்சிஷன் ஃப்ரம் த பாய் சைக்காலஜி டு மென் சைக்காலஜி. ஸோ என்னென்ன விஷயங்கள் மென்னை மென்டலி வீக்கா மாத்துது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஆஸ் அ லீடரா நான் உங்களுக்கு ப்ரீச் பண்றேன். ஓகே, ஐ எம் நாட் கிவிங் யூ த மோட்டிவேஷன். இந்த மோட்டிவேஷன் வீடியோ கிடையாது. மோட்டிவேஷன் வீடியோ வேணுங்கிறதுக்காக நீங்க தேடி இங்க வந்தீங்கன்னா அதுல மோட்டிவேஷன் கிடையாது. இது ஜஸ்ட் ப்ராக்டிக்கல் வேஸ். நான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேனோ அதுதான் இடத்துல நான் சொல்லி தரப்போறேன். ஓகே, ஸோ நம்பர் 1 விச் இஸ் நாட் ஹேவிங் பிரதர்ஹுட். லெட்ஸ் சே ஸ்கூல் காலேஜஸ்ல இருக்கவங்க எல்லாருமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பிரதர்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லிடவே முடியாது. பட் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற கேட்டகரியை விட இந்த பிரதர்ஹுட் அப்படிங்கிற கேட்டகரியை ரொம்பவே பிலீவ் பண்ணுவேன். பிகாஸ் முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரதர்ஹுட்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா தே ஜஸ்ட் கோ ஃபார் ட்ரிப்பு போவாங்க, அங்க இன்னொரு ஃபேமிலி மீட் பண்ணுவாங்க, அங்க இன்னொருத்தவங்க மீட் பண்ணுவாங்க. தென் தே ஜஸ்ட் இன்வால்வ், அவங்களோட டேஸ்ட் எல்லாம் ஒன்னா இருக்கும், லெட்ஸ் சே அவங்களோட மைண்ட் செட் ஒன்னா இருக்கும். தென் தே ஜஸ்ட் மேட் அ பிரதர்ஹுட். பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல அப்படியான்னு கேட்டா எஸ், ஆமா ரீசெண்ட் டைம்ஸ்லயும் அப்படிதான். பட் த திங், இந்த மைண்ட் செட் என்னவா இருக்கு அப்படின்னா வீடியோ கேம்ஸ். அவங்களோட பவர் எங்க காட்டுவாங்க அப்படின்னா வீடியோ கேம்ஸ்ல. லெட்ஸ் சே அது கால் ஆஃப் டியூட்டியா இருக்கலாம், இல்ல வந்து வேற என்னது ஃப்ரீ ஃபயரா இருக்கலாம், பப்ஜியா இருக்கலாம், இல்ல கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், எனிதிங் இட் இஸ். அங்க பிரதர்ஹுட்டை கிரியேட் பண்ணிட்டே what the fucking you are doing man. ரியாலிட்டியில இவ்வளவு பெரிய ஒரு உலகம் இருக்கு, இவ்வளவு பெரிய மக்கள் இருக்காங்க, இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு கமான் ட்ரை வாடா. பிகாஸ் எனக்கு என்ன இன்சிடென்ட் ஞாபகம் வரும் அப்படின்னா 2020ல ஆல்மோஸ்ட் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், இப்போ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், அப்போ கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னு வச்சுப்போம். அப்பப்போ பிரேக்கப் ஆகும், அப்பப்போ பேசுவோம், பெருசா நல்ல ரிலேஷன்ஷிப்லாம் இருந்தது. நாங்க அப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிறது அவங்க சிஸ்டர், நானு, என் பிரதர், அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு, நாங்க 5 பேர் சேர்ந்து விளையாட ஆரம்பிப்போம். நான் எப்பவுமே அவங்கள வந்து ஒரு நார்மலா தொடங்குற அந்த ஒரு கேம் முடியும் போது எப்படி ஆகும் அப்படின்னா நான் ரொம்ப டாக்ஸிக்கா மாறிடுவேன். டாக்ஸிக் இன் த சென்ஸ், ஏய் உன்னாலதான் தோத்து போயிட்டேன், இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ திங், இந்த வீடியோ கேம் அப்படிங்கிறது ஒரு பிரதர்ஹுட்டை கிரியேட் பண்ணாது. ஓகே, பிரதர்ஹுட் அப்படிங்கிறது ஒரு காம்படிட்டிவ் விஷயம். அதை நீங்க வீடியோ கேம்ல தேடக்கூடாது. காம்படிஷன் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். காம்படிஷன் அப்படிங்கிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம். அந்த காம்படிஷன்ல ஜெல்லசி இருக்கக்கூடாது. பட் காம்படிஷன் இருக்கு. ஒரு நேச்சுரலா நம்ம மென்னா பிறந்துடும் அப்படின்னா நம்ம காம்படிட் பண்ணி தான் ஆகணும் மற்ற மென் கூட. பிகாஸ் உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதே பொண்ணு மேல இன்னொரு ஆசைப்படுவான். இந்த 2 பேர்ல யாரு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மென்னா இருக்காங்க அவங்களுக்கு தான் மேபி அந்த பொண்ணு வந்து அட்ராக்ட் ஆவாங்க. சும்மா 24 மணி நேரமும் அந்த பொண்ணு பின்னாடி போயிட்டு எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணை பத்தியே யோசிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு இல்லைன்னா வாழ்க்கையில நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களை ஒரு பெரிய ஒரு விஷயமாலாம் கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ த திங் விச் இஸ், இந்த பொண்ணுங்க கிட்ட வந்து டைரக்டா போயிட்டு பேசுங்க. இன்டர்நெட்ல உட்காந்துட்டு எல்லாரையும் மாதிரி போட்டி போட்டுட்டு இருக்காங்க. யூசி, காம்படிஷன் அப்படிங்கிறது இந்த இன்டர்நெட்லயே இருக்கும். லெட்ஸே நீங்க ஒரு பொண்ணுக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதே மாதிரி 100 மெசேஜஸ் இருக்கும். ஸோ நீங்க 100ல ஒரு ஆளா மட்டும் தான் இருப்பீங்க. பட் திங், நீங்க டைரக்டா போய் அப்ரோச் பண்ணும்போது யூ வில் கெட் ஹியூஜ் பெனிஃபிட்ஸ் இன் யுவர் லைஃப், ரைட்? ஸோ காம்படிட் பண்ணுங்க. காம்படிட் பிரதர்ஹுட்டா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாலாம் யாரு கூடயும் பழகாதீங்க, பட் பிரதர்ஹுட்டா பழகுங்க. ஒரு பிரதர் கூட, இப்போ உங்க வீட்லயே ஒரு தம்பி இருந்தானா அவங்க கூட போட்டி போடுவீங்களா மாட்டீங்களா? கன்ஃபார்மா போட்டி போடுவீங்க, ரைட்டா? ஆனா ஃப்ரெண்டுனா நீ என் ஃப்ரெண்டு அதனால நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படியே விட்டு கொடுத்துட்டு வந்துருவீங்க. எல்லா விஷயலுமே விட்டு கொடுத்துருவீங்களா? ஸோ ப்ராப்பர் பிரதர்ஹுட் வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே அந்த பிரதர்ஹுட்கான ஒரு ப்ராப்பரான ஒரு மென்டல் ஹெல்த் ஃபிட்னஸ் ட்ரைபை தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். கீழே லிங்க் கூகுள் ஃபார்ம் இருக்கு, போய் அதுல கொடுத்துருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு மணி பே பண்ணிருங்க. மந்த்லி ஒன்ஸ் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அங்க நமக்கு ஃப்ரீ பிடிஎஃப்ஸ் கொடுப்பேன், ஃப்ரீ மினி கோர்சஸ் வரும். அட் த சேம் டைம் உங்களோட மைண்ட் செட்ல இருக்கிற பீப்புளை நீங்க வந்து பார்க்கலாம், பேசலாம். நம்ம எல்லாருமே ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணலாம், மீட் பண்ணலாம். ஸோ இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸ் நம்ம அங்க பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் திங் விச் இஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இன் த சென்ஸ்
ஒரு எமோஷன் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எமோஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம அது ஏன் வருது, என்ன விஷயத்த எனக்கு உணர்த்துறதுக்காக அந்த ஒரு எமோஷன் வந்து கிரியேட் ஆகுதுங்கிறத ஆராயிறது பேர் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். பட் த திங், இன்னைக்கு நிறைய மென் எமோஷனலி வீக் ஆயிடுறாங்க. லட்சே நான் உங்கள வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், எத்தனை பேரு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு வந்து ஒரு தெரப்பி பார்ட்னரா இருக்கணும், லட்சே எனக்கு ஒரு கஷ்டம்னா அவன் என் கூடயே இருக்கணும். ஓகே, கஷ்டம்னா கூட இருக்கணுங்கிறது வேற. பட் த திங், எப்ப பார்த்தாலும் என்னோட கஷ்டத்தை நான் அவகிட்ட ஷேர் பண்ணணும். அப்ப வந்து சரிப்பா ஒண்ணும் இல்லை, நல்லா சரியாயிரும் இப்படின்னு எங்க அம்மா மாதிரி அவர் பேசணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா லிட்ரலி இது ரியாலிட்டிக்கு செட் ஆகாது. சீரியஸா மேபி உங்களோட பிலீஃப்ஸை உடைக்கலாம். நிறைய பேர் வந்து நீ டாக்ஸிக் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஒன்ட் கேர் அபவுட் இட் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜஸ்ட் லிசன். ஒருத்தவங்க ஒரு விஷயத்துல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்கன்னா ஜஸ்ட் அவங்க சொல்ற விஷயத்த லிசன் பண்ணி கேட்டுக்கங்க. மேபி பின்னாடி நீங்க அதை உங்க லைஃபோட கம்பேர் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நீங்க ஒரு பாய் ஃபார்மேட், ஒரு சாஃப்ட் கைண்ட் ஆஃப் கைட் ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்க லைஃப்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கா? இல்ல அப்படிங்கும் போது ஏன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒருத்தவங்க சொல்ற விஷயத்த நீங்க ஏன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க கூடாது உங்களோட லைஃப்ல? இது டாக்ஸிக்லாம் கிடையாது. ஓகே, த திங், கேர்ள் ஃப்ரெண்டை மட்டும் பாருங்க. எனக்கு ஒரு கிளைண்ட் இருந்தாரு. அவர் வந்து ரொம்ப இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தாரு. த திங், நான் கேட்ட விஷயம், உங்களுக்கு வரப்போற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, அவ வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும். ஓகே, சம்டைம்ஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம், ஓகே ஃபைன். பட் ஃபுல்லாவே ஃப்ரெண்டா இருக்கணும். அவ வந்து என்னோட கஷ்டத்துல என் கூட இருக்கணும். எனக்கு ஒண்ணுன்னா அவ எனக்கு தோல் கொடுக்கணும். அதுக்குதான் பொண்ணு இருக்காங்களா? அதுக்குதான் நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறீங்களா? நெவர். அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எதுக்காக இருக்கணும் அப்படின்னா லவ், அண்ட் சம்டைம்ஸ் இட் மைட் பி இன்டிமேட் திங்ஸ், ரைட்? சும்மா என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு வந்து அவ ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணும். நான் இதைதான் அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் நீங்க இப்படி இருந்தீங்க அப்படின்னா எப்பவுமே அந்த பொண்ணு மேல அப்சஸ்டாவே இருப்பீங்க. ஜஸ்ட் இந்த மென்டாலிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கணும். அவர் சேஞ்ச் பண்ணாரு. அவரு அந்த அப்சஷன்ல இருந்து வெளியே வந்தார். சீரியஸ்லி நான் அதை ஸ்கிரீன்ஷாட் கூட என்னோட போஸ்ட்ல போட்டிருப்பேன். ஆக்சுவலி அவர் வந்து பிரதர் இப்ப நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன், எப்போ உங்ககிட்ட அடுத்து பேசலான் இருக்கேன், இந்த மாதிரியான விஷயம். ஸோ த திங் விச் இஸ், நீங்க வந்து இப்போ நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து ஓகே இதுதான் உண்மை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தட்ஸ் நாட் ட்ரூ, ரைட்? அது உண்மை கிடையாது. அது வந்து உங்களுக்கு போலியான ஒரு பின்பத்தை இந்த சொசைட்டியோ இல்ல வந்து என்டர்டைன்மெண்ட், சோஷியல் மீடியா எல்லாமே கொடுக்குது. யூ சி, ஏன் டாப் 1% பீப்புள் மட்டும் அவ்வளவு கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்றாங்க? ஏன் அவங்க கிட்ட மட்டும் அவ்வளவு மணி இருக்கு? ஏன் அவங்க கிட்ட மட்டும் அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்காங்க? அவங்க லக்கி கிடையாது. அவங்க இந்த உலகமே ஒரு பாத்துல ஓடுது அப்படின்னா கண்டிப்பா அவங்க வேற பாத்துல இருப்பாங்க. இந்த விஷயத்துக்காக நிறைய அஃபென்ஸ் எனக்கு வந்து வரலாம், எனக்கு தெரியும். பட் தி திங், ஐ டோன்ட் கேர் அபவுட் இட், ரைட்? ஸோ டோன்ட், ஐ மீன் எமோஷனலி நீங்க வந்து உடனே ரெஸ்பாண்ட் பண்ணாம ஒரு மாஸ்குலின் வேலை ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. மாஸ்குலின் வேலை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணலாம் இந்த சென்ஸ், நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு ஏர்ஜோ டெம்டேஷனோ வருது அப்படின்னா நான் உடனே போயிட்டு ஐ ஜஸ்ட் நீட் டு வாட்ச் யா அப்படி நான் போய் பார்க்க மாட்டேன். ஐ ஜஸ்ட் மேட் அ டீப் பிரெத். இட் மேக் மீ ரிலாக்ஸ். ஏன்னா நமக்கு ஒரு ஏர்ஜோ டெம்டேஷனோ வரும்போது படன்னு அடிக்கும். இல்ல ஒரு கோவமே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு எப்பவுமே நமக்கு கோவமோ இல்ல சோகமோ எது வருதுனாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அந்த ஒரு அடி வயிற்றுலதான் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீலே ஆகும். அப்படிங்கும்போது ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டீப் பிரெத் எடுப்பேன். டீப் பிரெத் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த சுச்சுவேஷனுக்கு இப்ப நான் எமோஷனலி இந்த விஷயங்களை நான் காட்டேன் அப்படின்னா இது என்ன எப்படி ரெப்ரசன்ட் பண்ணும்? முதல் விஷயம் நான் ப்ராபப்ளி இப்படிதான் யோசிப்பேன். ஓகே, ஸோ த திங் விச் இஸ் ஜஸ்ட் மூமெண்ட். ஸோ ஒரு கோவமோ இல்ல ஒரு சோகமோ உங்களை எமோஷனலா பாதிக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மாஸ்குலின் மேல ஸ்டாய்க்கா இருக்க கத்துக்காங்க. நான் ஸ்டாய்க்கா இருக்க கத்துக்கிட்டு இருக்கேன், டஃப்னஸ் பழகிட்டு இருக்கேன், ஸ்டில்னஸ் பழகிட்டு இருக்கேன். எனக்கு என்ன ஒரு எமோஷன் வந்தாலும் அதை வெளியே காட்ட மாட்டேன். யூசி, எமோஷனை வெளியே காட்டாதவங்களாம் மனுஷங்களே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் இங்க நீங்க சொல்லலாம், எனக்கு புரியுது. பட் த திங், எமோஷனை மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வெளியே காட்டாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்டில்னஸுக்கு பழகுங்க. எமோஷனை வெளியே காட்டுறதுனால என்ன ஆயிடும்? என்னோட கேள்வியே தான். ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேல ஓகே ஃபைன், எனக்கு ஒரு உண்மையாலுமே லிட்டரலா ஒரு பொண்ணே உங்களை சீட் பண்றாங்க, இல்ல ஒரு பையன் உங்களை சீட் பண்றாங்க, ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுப்போம். மேக்ஸிமம் நம்ம சேனல் வந்து கேர்ள்ஸ் பார்க்க மாட்டாங்க, பாய்ஸ் தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி 20% ஆஃப் த கேர்ள்ஸ் பாக்குறாங்க. ஸோ சீட் பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் ஏய் நீ என்ன சீட் பண்ணிட்ட, நீ ஏன் சீட் பண்ண, என்ன ஏன் இப்படி பண்ண இப்படின்னு கேட்கறத விட ஓகே ஃபைன் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். சிம்பிள். பெயினா தான் இருக்கும், வலிக்கதான் செய்யும். பட் த திங், இது நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 2 years உங்களால சேவ் பண்ண முடியும். பட் த திங், திரும்பி ஏன் சீட் பண்ண எனக்கு சொல்லு, ஏன் பண்ண இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா
நெக்ஸ்ட் 2 years உங்க கையில இருக்கவே இருக்காது. ஓகே, ஸோ நம்பர் 3 which is wanting more. வாண்டிங் மோர் இன் த சென்ஸ் த மாலிக்யூல். ஓகே, ஒரு நிமிஷம் நான் பாத்துக்கிறேன், மறந்துட்டேன். த மாலிக்யூல் மோர் அப்படிங்கிற புக்ல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. டோபமைன் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பியஸ்ட் ஹார்மோன் கிடையாது, இட்ஸ் அ வாண்டிங் மோர் ஹார்மோன். ஓகே, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்ப நீங்க ஒரு அடிக்ஷன் பழகுறீங்கன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே நீங்க வந்து ஒரு ஒர்க்ல வந்து ரொம்ப அடிக்டட் ஆயிட்டீங்க, ஒர்க்னு இருக்கீங்க அப்படின்னா, அந்த விஷயத்த திரும்பி திரும்பி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போறது இந்த டோபமைன். ஸோ மேபி நான் அதுக்கு தான் அடிக்ட் ஆயிட்டேன்னா, அடிக்ட்னு சொல்ல முடியாது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஒர்க் இப்படி பேசுறது. ஓகே, ரெண்டாவது, நீங்க வந்து பானுக்கு மேபி அடிக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, திரும்பி திரும்பி 1 time பாக்குறீங்க, 2 time பாக்குறீங்க, 3 times 4 times 5 times 6 times blah 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 பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, this is what the dopamines work. அங்க டோபமைன் வந்து ஒர்க் ஆகுது, நீ பாரு அதிகமா பாரு, இன்னும் பாருன்னு கன்சியூம் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. சிம்பிள் as it is. நீங்க இந்த ஃபீலிங் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்க ஏன் பான் பாக்குறீங்க அப்படின்னா, பிளஷருக்காக பாக்குறீங்க. அந்த ஃபீலிங், அந்த ஹை எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்றீங்க. யா, இட் வாஸ் சோ வண்டர்ஃபுல், யா மேன், யா அப்படின்னு. ஸோ இதனால உங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா, உங்களோட மேபி உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா அவங்க கிட்டயோ இல்ல வெளியவோ யாருக்கூடயுமே கம்யூனிகேட் பண்ண முடியல. எனக்கு இதே போதுமே, நான் ஏன் போய் பண்ணணும். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இதான் பண்ணுவாங்க. லெட்ஸே இங்க வந்துட்டு, ஏய் நீ வந்து தப்பா பேசுற, நீ இப்படி பேசுற, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்றோம், மேஸ்குலினிட்டி பத்தியோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்த பத்தி நம்ம சொல்றோம்னு வச்சுப்போமே, அவங்க வந்து இதெல்லாம் வந்து கிடையாது, நான் வந்து சாஃப்டா தான் இருப்பேன், நல்லவனா இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு. ஆனா அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வாங்கி பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கோல்ட் அப்ரோச்சஸ். எல்லா பொண்ணுங்கிட்டையும் ஹாய் ஹாய் ஹாய், எப்படி இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் கோ அண்ட் செக். உங்களை நீங்களே மனசாட்சி தொட்டு கேட்டு பாருங்க, எத்தனை பேர் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க. தப்பு பண்றீங்கன்னா தப்பு கிடையாது, பிகாஸ் நானுமே இந்த கோல்ட் அப்ரோச்சஸ் நிறைய பண்ணிருக்கேன். ஓகே, அது தப்பு கிடையாது, பட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் நம்ம அதுல இருந்து மூவ் ஆன் ஆக முடியும். கரெக்டா? சோ த திங், பி மாஸ்குலின் கைஸ். ஒரு மாஸ்குலின் மேன் வந்து போயிட்டு எனக்கு பொண்ணே இல்லாதெல்லாம் நானே போய் எல்லாத்தையும் பேசல அப்படின்னு பேசிட்டு இருக்க மாட்டாங்க. அவன்கிட்ட இருக்கோ இல்லையோ, ஹி மஸ்ட் பி இன் அபண்டன்ஸ் மைண்ட் செட். ஜஸ்ட் க்ரோ தட் கைஸ். ஸோ இந்த திங், நீங்க வந்து உங்களோட டோபமைனை சீப்பான விஷயங்களுக்கு, லட்சே இந்த சீப் டோபமைன்ஸ்க்கோ இல்ல சின்ன சின்ன விஷயங்களுக்கும் செலவு பண்ணாம பெரிய பெரிய விஷயங்களை செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, ஆக்சுவலா உங்களோட இன்னொரு மவுண்டைனை நீங்க ஸ்கேல் பண்ண ஆரம்பிச்சுங்க, இன்னொரு மவுண்டைனை நீங்க பில்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க. இது ஆக்சுவலி மவுண்டைன் இஸ் யூ அப்படிங்கிற புக்ல இருந்து நான் படிச்ச விஷயம். ரீசெண்ட் டைம்ல நான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண புக்குமே இதுதான். ஸோ த திங், அந்த புக்கை படிக்கும் போது தான் மென்டல் ஃபிட்னஸ் பத்தி நான் நிறைய கத்துக்கிட்டேன். மென்டல் ஃபிட்னஸ்னா என்ன, அது மூலியமா எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு கத்துக்கிட்டேன். அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு பிடிஎஃப் தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். கீழே லிங்க் இருக்கு, நீங்க அதே மாதிரி கூகுள் ஃபார்ம்குள்ள போய் அந்த கீழே மென்டல் ஃபிட்னஸ் பிடிஎஃப்னு இருக்கும், போய் அதை பை பண்ணிக்கோங்க. கண்டிப்பா லிட்டரலா உங்க லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மென்டல் ஃபிட்னஸ் இருக்காது, 1% மேன் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டில் அந்த இ புக் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் கோ அண்ட் பை திஸ். 33 pages அதுல இருக்கும். அதுல மாஸ்குலினிட்டினா என்ன, டிசிப்ளின் எப்படி பில்ட் பண்ணலாம், எப்படி ஒரு மாஸ்குலின் மேனா இருக்கலாம், எப்படி ரொட்டீனா ஃபார்ம் பண்ணலாம், இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸை நான் அதுல கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் திங் விச் இஸ் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், விச் இஸ் நம்ம முன்னாடி சொன்னதோட இந்த விஷயம் வரும். நமக்கு ஏன் வந்து வேணும்னு தோணுதுன்னா, அன்ரியலிஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். லெட்ஸ் சே எனக்கு ஒரு நல்ல பொண்ணு வேணும், ஒரு ஒய்ஃப் குவாலிட்டி இருக்கிற ஒரு பொண்ணு வேணும் நம்ம நினைப்போம். பட் திங், அது வேற யாருக்காவது ஒருத்தர் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட மாட்டோம். வில்லிஃபையா நம்ம வந்து ஆயிடுவோம். வில்லிஃபை இன் த சென்ஸ் ஒரு ஜெல்லசியா, ஸ்பெக்டிக்கல் இன் த சென்ஸ் டாக்ஸிக் கைண்ட் ஆஃப் கேட்டகரியில வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒரு கேட்டகரியில நம்ம மாறிடுவோம். ஸோ அவனுக்கு ஒரு சக்சஸ் கிடைச்சா கூட நம்ம அதை பார்த்து, இவன் ஏதோ ஒரு தப்பான வழியில தான் அந்த சக்சஸ் வந்து கெயின் பண்ணியிருக்கான், இவன் தப்பான வழியில தான் வந்து மணி மேக் பண்ணியிருக்கான், இல்லை அவன் தப்பான வழியில தான் அந்த பொண்ணை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கான். யூசி அவனுக்கு திறமை இருக்கு, அவன் போய் இது பண்றான். உங்களுக்கு ஆசை இருக்குன்னா நீங்க அந்த விஷயத்த போய் அடையுங்க, இல்ல அந்த விஷயத்துக்காக ஏதாவது ஒரு விஷயத்த மூவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த செஸ்ஸை மூவ் பண்ணுங்க, அந்த காயினை மூவ் பண்ணுங்க. பட் திங், அந்த காயினே மூவ் பண்ணாம அவனுக்கு அடிச்சிச்சு எனக்கு அடிக்கல என்னது இது அப்படின்னா, அப்ப அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ரைட்? ஸோ அந்த அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸா ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸா மாத்தலாம் அப்படின்னா, இப்ப லெட்ஸ் சே உங்கள நிறைய பேருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், இல்ல வந்து பாய் ஃப்ரெண்ட் வேணும், எனக்கு இந்த கேட்டகரியில தான் வேணும் அப்படின்னா, சரி ஓகே, இந்த கேட்டகரி இப்போ ஒரு ஹெல்த்தியான ஒரு பர்சன் தான் எனக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பார்ட்னரா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? அப்ப அதுக்குரிய ஆளா நீங்க மாறணும். அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்ப நீங்க அப்படி மாறணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரைட்? நீங்க அந்த விஷயத்த வந்து மாறாம இல்ல மாத்தாம எனக்கு அவங்க வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு, கைஸ் இந்த தப்ப நான் பண்ணேன் லைஃப்ல.
எனக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒரு விஷயம் வேணும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வேணும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேணும் அப்படிங்கிற அந்த வேணுங்கிற விஷயம் எனக்கு அதிகமாவே இருந்துச்சு. ஆனா அதை மெட் பண்ற அளவுக்கு நான் இருந்தேனான்னு கேட்டா இல்ல. மேபி அது கிடைச்சா கூட எனக்கு என்னை விட்டு பாதிலே போயிடும். பிகாஸ் நான் அந்த தகுதியை வளர்த்துக்கவே இல்லை. திஸ் இஸ் வாட் த எவ்ரி சாஃப்ட் கைஸ் டூயிங். ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இன்னொரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ லெட்ஸே என்னோட பிசினஸ் நான் பில்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட அந்த அந்த 2 hours ஆர் 1 hour ஆஃப் என்டர்டைன்மெண்ட்டையும் நான் கட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் எனக்கு அதை பார்க்கும்போது என்னோட பெர்ஸ்பெக்டிவே வேற மாதிரியா இருக்கு. அப்படிங்கும் போது எனக்கு அதை பார்த்தா என்ஜாய் பண்ணவே தோணல. அதுல வந்து நம்மளோட பிலீஃப்ஸுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப இவ்வளவு நாள் இதுதான் நம்ம நம்பிட்டு இருக்கோமா? இப்படிதான் எனக்கு இருக்கு. ஸோ ஐ எம் இன் திஸ் பாத். ஸோ ஐ எம் டெல்லிங் யூ, you just need to cut down your entertainment, social media, just work on your realistic goals, right? Next thing, which is limiting belief. அதாவது அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது பிரெயின் ட்ரேசி சொன்ன விஷயம். அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது இன்னும் கிடையாது. அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது அட்டானமிக் இல்ல, அட்டானமிக் கரெக்ட். அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது பிரெயின் ட்ரேசி சொன்ன என்னதுன்னா சப்கான்சியஸ். ஓகே, ஸோ இந்த சப்கான்சியஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இது வந்து பாடியை மட்டும் கண்ட்ரோல் பண்ண, இது உங்களோட மென்டல் ஹெல்த்தையும் வந்து பார்த்துக்கும், மென்டல் ஃபிட்னஸையும் வந்து ரீகெயின் பண்ணும், மென்டல் ஸ்டைலையும் பில்ட் பண்ணும். ஓகே, அதனாலதான் நீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணிருப்பீங்க, ஏதாவது ஒரு பிலீஃப் உங்களுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே நீங்க வந்து ஒரு முன்னாடி உங்களோட ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிடுச்சு, அவங்க உங்களை உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் அருமைக்குரிய அந்த பார்ட்னர் உங்களுக்கு சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, திரும்பி நீங்க எந்த ரிலேஷன்ஷிப் போனாலும் மேபி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர ஒரு ஞாபகமே என்னவா இருக்கும் அப்படின்னா, மேபி இவங்களும் சீட் பண்ணுவாங்களோ, இவங்களும் இப்படி பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த ட்ராமா உள்ளுக்குள்ள போய் ஃபார்ம் ஆகி அது வந்து மிரர் அண்ட் மிமிக் பண்ண ஆரம்பிச்சிடும். மிரர் இந்த சென்ஸ் அதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். லட்சம் உங்களுக்கு அந்த தாட்ஸை திரும்பி ரிப்பீட்டடா ஒரு மூவியா கொடுத்துக்கிட்டே இருக்கும். மிமிக் இந்த சென்ஸ் உங்களை பார்த்து அதை ரொம்ப காமெடி பண்ணி பத்தியா திரும்பி இப்படிதான் நடக்க போகுது, திரும்பி இந்த ஒரு விஷுவல் இமேஜை திரும்பி ரொட்டீனா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு தாட்ஸ் மூலியமா. இந்த தாட்ஸ் வந்து பிலீஃப்ஸா மாறும், பிலீஃப்ஸ் வந்து ஆக்ஷனா மாறும், ஆக்ஷன்ஸ் உங்க லைஃப்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஸோ த திங், இங்க நான் சேஞ்ச் பண்ண விஷயம், என்னோட லிமிட்டிங் பிலீஃப்ஸை உடைக்கிறதுக்கு நான் சேஞ்ச் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, நான் என்னோட விஷுவலைசேஷன்ல நான் என்னோட ஒரு ஃபியூச்சர்ல எப்படி ஒரு பர்சனா இருக்கணுமோ அதை இப்பயே நான் வாழ ஆரம்பிச்சேன். திஸ் இஸ் வாட் த சிம்பிள் திங் ஐ டூ. ஐ டு ஹாவ் லிமிட்டிங் பிலீஃப்ஸ். இப்பவுமே எனக்கு சம்டைம்ஸ் ஒரு சில பிலீவ்ஸ் வரும் தான். பட் த திங், ஐ ஜஸ்ட் சேஞ்ச் திஸ் வித் மை இம்ப்ளான்டிங் பாசிட்டிவ் தாட்ஸ், ரைட்? இது யாருமே வந்து மேக்ஸிமம் திரும்பி ஒர்க் அவுட் பண்ண மாட்டீங்க. பட் த திங், இதை ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா சீரியஸ்லி இட் வில் ஹெல்ப் யூ இன் அ ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேஸ், ரைட்? இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஒரு டாக்ஸிக், நான் வந்து ஒரு நெகட்டிவ், என்னால முடியாது நடக்காதுன்னு வருதுன்னா, ஐ கேன் டூ, ஐ won't end the sentence, I just reframe the sentence within the end. ஓகே, அது முடியறதுக்குள்ள நான் அதை ரீஃப்ரேம் பண்ணிடுவேன். இப்ப நீங்க வந்து உன்னால எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னா, என்னால முடியும். இந்த பொண்ணு ஒன்றை பேசவே முடியாதா, பேச முடியும். சோ இந்த பிசினஸ்ல உன்னால பில்டே ஆக முடியாதா, என்னால பில்ட் ஆக முடியும். பட் இட் வில் டேக் சம் டைம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ், இந்த மாதிரியான ஒரு 5 திங்ஸ் தான் மேக்ஸிமம் ஆஃப் டைம் மென்னை ரொம்ப வீக்கா மாத்திட்டு இருக்கு. ஏன்னா எனக்கு இதுதான் பயங்கரமான ஒரு வீக் மென்டாலிட்டியை கொடுத்துச்சு. அண்ட் ஸோ இந்த வீக்னஸ், இந்த மென்டல் ஃபிட்னஸ் பத்தி பேசும்போது நான் வந்து ஒரு கோச்சிங் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது 1-on-1 கோச்சிங். ஒரு செஷன் கொடுக்குறேன். அடுத்த 5 டேஸ்க்குள்ள 3 ஸ்லாட்ஸ் நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். கீழே கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதுல போயிட்டு அதுல இருக்கிற விஷயங்களை நீங்க ஃபில் பண்ணிட்டு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு செஷன் தான். அந்த செஷன்ல உங்களுக்கு ஒரு 1 hour 1.5 hours நான் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். பிகாஸ் அந்த 1.5 hours ஐ வில் கிவ் யூ அ கிளாரிட்டி திங் விச் இஸ் எப்படி வந்து மாஸ்லினா இருக்கலாம், எப்படி டிசிப்ளினா ஃபார்ம் பண்ணணும், எப்படி ஸ்ட்ராங் மென்னா மாறணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ 3rd லிங்கா அதான் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல. Be strong, stay positive. This is KJ. I will see you in this video and thanks for watching.